ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு சாணம், பால், கோமியம், தயிர், நெய் இந்த மாதிரி பொருட்களை வந்து யூஸ் பண்ணி எப்படி பஞ்சகாய வேலைக்கு வந்து மிஷின் மூலமாக ஒரு மேனுவல் மிஷின் மூலமாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேனுவல் மோல்டு கையில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த மோல்டை வச்சு எப்படி பஞ்சகாய வேலைக்கு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் மோல்டில் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி நல்லாவே கிடைக்கும், நல்ல ஃபினிஷிங்கான ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு மிஷினுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மோல்டு வந்து நமக்கு வந்து உதவும். ஸோ அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஷின், ஒரு மேனுவல் மிஷினை போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேனுவல் மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த மிஷினு. ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வேலைக்கு வந்து ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்து அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி தயாரிக்கிறது, இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எந்த மாதிரி ரேஷியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ இதோட யூசஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாய வேலைக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லா பொருளையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஒரு மேனுவல் மிஷினும் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னென்னா, இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேனுவல் மிஷின் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நாங்கள் வந்து இதை பண்ணி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம வந்து பண்ணி காட்டுறோமே தவிர இந்த மிஷினை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக கிடையாது. அதனால நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் கண்டிப்பாக போய் வாங்கி லாபமோ நஷ்டமோ அடைஞ்சால் அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தேடல் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடணும். ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் தேடி வாங்கணும். இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் அதே பொருளை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மிஷினை பற்றி நான் பண்ண சொல்லலை. மிஷின் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சாட்டிஸ்ஃபையான ஒரு மிஷின் தான். நாங்கள் இதை தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணின்னு இருக்கிறோம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸு, எங்களுக்கு வந்து மிஷின் வந்து பர்ஃபெக்டாக வந்திருந்தாலுமே கூட இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கும்போது அவங்க உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இல்லை மிஷின் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எங்களுக்கு தான் வந்து சங்கடத்தை வந்து ஏற்படுத்தும். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்களில் வந்து கிடைக்குது. நீங்கள் எல்லாமே தேடி பார்க்கலாம். யூடியூப்பில் தேடலாம், கூகுளில் தேடலாம், எல்லா வலைதளத்துலையும் வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு உங்களுக்கு விலை எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, குவாலிட்டி எது நல்லா இருக்குது, உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, மிஷின் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, வாங்கினப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் நோக்கி தான் போகணும். ஒரு ரூபா கூட உங்களுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து எதையுமே வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனாக பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், நம்ம வீடியோலேயே பார்க்குற ஒரு மிஷினோ ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னா அதுக்கான முயற்சி வந்து நீங்கள் தேடி நேரடியாக போய் பார்த்துட்டு செக் பண்ணி இது ஓகே அப்படின்னு உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் வாங்குங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடியா, உங்களுக்குன்னு ஒரு ஓன் சிந்தனை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் மிஷின்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. பெரும்பாலும் நான் என்னுடைய ஓன் அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, மிஷின் ஆகட்டும், எந்த பொருளுமே ஆகட்டும், நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஃபேக்ட்ரி ஆகட்டும், எந்த ஒரு கடை ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வாங்கிட்டு கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வந்து நடந்துப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கத்துக்காக வந்து பண்ணுறாங்க. நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்ற எண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் வந்து பார்க்க முடியல. நிறைய இடத்துல நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம், வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஸோ பிஸ்னஸாக பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குறோம், ரா மெட்டீரியல் வாங்குறோம், ஒரு மிஷின் வாங்குறோம்னா கரெக்டாக இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். இல்லைனா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே லாக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப ஒரு கிளியர் மைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கும்போதும் சரி, ரா மெட்டீரியல் வாங்கும்போதும் சரி, நீட்டாக வந்து பார்த்து வாங்கிக்கிறது நம்மளோட ஓன் ரிஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டால் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே எப்படி ரெடி பண்ணுறது போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாட்டு சாணம் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதாவது 1 கிலோ கிடையாது, 900 கிராம் வந்து மாட்டு சாணத்தை
எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாட்டு சாணம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து போடும்போது நம்ம எடுத்து நல்லா காய வச்சு ஒரு 7 நாள் அந்த லெவலுக்கு வந்து நல்லா காய வச்சு இதை வந்து மிஷினில் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 900 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டு கோமியம். ஸோ இந்த கோமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப நாள் பிடிச்சி வச்சுலாம் நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ பிடிச்சி உடனே யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோமியத்தோட தன்மை வந்து எதுவுமே மாறாமல் நல்லா இருக்கும். எந்த ஒரு கெட்ட வாசனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸோ கோமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினி. மாட்டு சாணம் ஒரு கிருமி நாசினி, கோமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினி. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுல இருக்கிற பாக்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய புகை வந்து சுத்திகரிக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த கோமியத்தை வந்து பிடிச்சி யூஸ் பண்ணிக்கணும். பசுமாட்டு கோமியத்தையும் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாட்டுலேருந்து அந்த கோமியத்தை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து மஞ்சள் தூள் வந்து கலந்து வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டு தயிர். இந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு 100 கிராம் அளவில் இந்த தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு 150 ml அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாய விளக்கு தயாரிக்கும் போது மாட்டு சாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொருள். அதே மாதிரி கோமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொருள். மீதி இந்த தயிர், பால், நெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவில் சேர்த்தாவே அதோடைய பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. உணவு பொருள் இந்த பொருட்கள்லாம் கிடைக்காம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால இதை தயாரிக்கும் போது கொஞ்சமாக கலந்துக்கிட்டாவே போதும். அதிகமாக யூஸ் பண்ணாதான் இதோட எஃபெக்ட் நல்லா இருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாண பவுடரையும் கோமியத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியத்தில் அதிகமாக யூஸ் பண்ணணும். மீதிலாம் வந்து குறைவான அளவில் யூஸ் பண்ணால் போதும். அதுக்காக யூஸ் பண்ணாமல் தயாரிச்சோம்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த 5 பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பஞ்சகாவிய விளக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாமர் பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குங்குளிய பவுடர். இது வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கட்டியை வந்து தாமரை பட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான குங்குளியம் தான். இது வந்து வாசனைக்காகவும் புகைக்காகவும் பயன்படுத்துவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இதில் கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம வந்து இது எதுக்காக இதில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விளக்கு எரியும் போது இந்த புகையில வந்து இதோடைய வாசனையும் கலந்து வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நம்ம தான் மிக்ஸ் பண்ணுறோம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில விளக்குகள் வந்து எரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ பனிக்காலங்களில் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமுத்து போயிடும். அப்போ வந்து எரியாமல் போயிடும். பாதி எரிஞ்சிட்டு அணைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு குங்குளியமோ சாம்பிராணியோ இதில் வந்து நம்ம கலந்து செய்யும்போது விளக்கு வந்து பாதியில் அணைஞ்சிட்டா கூட கண்டிப்பாக இந்த சாம்பிராணி அதுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போஞ்சு மொத்தமாக வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். ஸோ புகைஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய இந்த புகையும் வாசனையும் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை சேர்க்குறோம். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா பர்னிங் ஹெல்ப் பண்ணும், வாசனையும் கொடுக்கும், புகையும் கொடுக்கும். ஸோ அதனால வந்து இந்த தாமரைப்பட்டை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம எல்லாத்தையும் போட்டு செய்யும்போது இது வந்து ஒடியாமல் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கட் ஜாஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, ஜிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம சேனல் இருக்குது. ஸோ இது வந்து பைண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம செய்யக்கூடிய இந்த விளக்கு வந்து ஒடியாமல் இருக்கணும், ஒட்டின்னு இருக்கிறதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக பைண்டிங் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பைண்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைண்டரையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், இன்னொரு கம் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பயோ பைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு இல்லை மக்காச்சோள மாவுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவுடர் தான். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெறும் ஜிக்கெட்டாக யூஸ் பண்ணும்போது 150லேருந்து 200 கிராம் யூஸ் பண்ணாதான் இதுக்கு நல்ல பைண்டிங் கிடைக்கும். நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ணாமல் 100 கிராம் வந்து ஜிக்கெட்டும் 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ பைண்டரையும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும், நல்ல பாண்டிங்கும் நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஒடியாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விளக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து இவ்வளோ பொருள் நம்மளுக்கு இருந்தாவே போதுமானது. ஸோ இதில் மேற்கொண்டு இப்போ மூலிகை சில பேர் பார்த்தீங்கன்னா 108 மூலிகை பொடி சேர்ப்பாங்க, இல்லை 9 வகையான மூலிகை பொடி சேர்ப்பாங்க, இல்லை பால் சாம்பிராணி சேர்ப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம விருப்பம் தான். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பஞ்சகாவிய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ அதனால வந்து இவ்வளோ பொருளே வந்து போதுமானது தான். ஸோ நம்ம இந்த பொருளை யூஸ் பண்ணி இப்போ எப்படி மிக்சிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாட்டு சாணத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாட்டு சாணத்தை கூட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாமரப்பட்டு அப்படிங்கிற இந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பயோ பைண்டர். ஸோ இது வந்து ஒரு கம் பவுடர் தான், மரவள்ளி கிழங்கு மாவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பைண்டர் தான், அதாவது கம் பவுடர் தான். ஸோ இது வந்து 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட், ஜாஸ் பவுடர் சொல்லக்கூடிய ஜிக்கெட்டு ஊதுவத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம் பவுடர் தான். ஸோ இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து பால் சேர்த்துக்கலாம். கோமியம் வந்து ஒரு மதிப்பாக சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். மிஷினில் வந்து ஓரளவுக்கு ஒட்டாமையும் நல்லா ஃபினிஷிங்காகவும் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீட்டாகவே இருக்கும். ஸோ வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம எப்படி எடுத்து இப்போ வந்து நம்ம விளக்கு செய்யறது மிஷினில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து ஒரு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ நம்ம டையில் போட்டு அழுத்தி எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான பஞ்சகாவி விளக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு மிஷினில் போட்டு காமிக்கிறேன். ஸோ மிஷினை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது டஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி தொடச்சிடலாம். ஸோ தொடச்சிட்டு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுக்கணும். ஸோ வந்து ஒட்டாமல் வரதுக்கு மாட்டு சாணம் இருந்தாலும் எளிமையாக வந்து ஒட்டும். அதனால ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை வந்து தடவிக்கணும். ஸோ தடவும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷினில் ஒட்டாமல் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்காவாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மாட்டு சாணத்தை ஃபில் பண்ணிப்போம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் செய்யக்கூடிய மிஷின்னால அந்த 6 டைலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து மெட்டீரியல் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம கப்சாம் பண்ணி செய்கிற மாதிரி லோ ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஷேப் கிடைக்காது. ஸோ அதிகமான ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்தா மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால வந்து இப்போ நான் கொடுக்குற மாதிரி இந்த மிஷின் வந்து ஃபினிஷிங் கொடுத்தா மட்டும்தான், ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் இது எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்சா பண்ணி செய்யறதுக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக தேவைப்படும். பஞ்சகாவி விளக்கு வந்து செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ப்ரெஷர் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கான பஞ்சகாவி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு பர்னிங்கை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவி விளக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் வந்து நம்ம பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு ஏதாவது ஒட்டி இருந்தால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து அந்த டையில் வந்து தடவி விடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும். ஸோ மோல்டில் வந்து அதிகமாக ஒட்டாது. மாட்டு சாணம் வந்து எளிமையாக ஒட்டிக்கிற பொருள்னால நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்கும். ஸோ வந்து போட்டுட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் திருப்பி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்த தேவையில்லை, ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து வேகமாக அந்த மாதிரி சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு ஸோ இதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து நம்ம போட்ட இந்த மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு டைக்கு வந்து பத்தலையாங்கிறத செக் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சகாவிய கப் சாம்பிராணி ஆகட்டும், பஞ்சகாவிய விளக்காகட்டும், மேனுவல் மிஷினில் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். செஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு வர்றது, அப்புறம் ஒடியுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ கப்சா பண்ணி செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ப்ரெஷர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம தூக்கணும்னா டை வந்து ஸ்லோவாக மேலே தூக்கினா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாய் விளக்கு ரெடி ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஃபினிஷிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங்லேயே கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல ஒரு ஃபினிஷிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே இல்லாமல் பக்காவாக வரக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு. ஸோ கொஞ்சம் செய்யறதுக்கு மிஷினில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் செய்ய பழகிடும். 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் வந்து உள்ள மெட்டீரியல் போடலாம், எடுத்து வைக்கலாம், ஒரு ஆள் வந்து இந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணலாம். ஸோ 2 பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி மேனுவல் மிஷினில் எளிமையாகவே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடுப்பு வர்றது, இல்லை ஒடிகிற பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பர்னிங் பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க பஞ்சகாவியத்தில் வந்து 5 பொருள் தானே சேர்க்கணும், நீங்கள் ஏங்க ஜிக்கெட்டு சேர்க்குறீங்க, பயோ பைண்டர்னு சொல்லிட்டு ஒன்று சேர்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிக்கெட்டு பயோ பைண்டர், ஜிக்கெட்டு இல்லை பயோ பைண்டர் மட்டும் கூட சேர்க்கலாம், இல்லை ஜிக்கெட்டு மட்டும் கூட கண்டிப்பாக சேர்க்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபினிஷிங்காகவும் ஒடியாமல் வரதுக்காகவும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மாட்டு சாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைன் பவுடர் கிடையாது, சின்ன வந்து பார்த்தீங்கன்னா திப்பியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒட்ட வைக்கணும், நல்லா பாண்டிங் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து ஜிக்கெட் வந்து தேவைப்படும். அது இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லா பாண்டிங் ஆகி ஒட்டி
இந்த விளக்கு வந்து ஒடியாமல் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து எங்கன்னா வெளியே ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறோம், இல்லை வெளியே போகுது, கஸ்டமர் கைக்கு போகுதுன்னா ஒடியாமல் போய் சேரும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஜிக்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தூள் தான். ஸோ ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பட்டை தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. இதை வந்து நம்ம பைண்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டுடைய அட்வான்டேஜ் இந்த விளக்குல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்கெட் வந்து விளக்குல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி ஏற்றும் போது, நெய் ஊற்றி ஏற்றும் போது பிரச்சனை இல்லை. ஆயில் ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை வந்து விளக்குக்குள்ள போக விடாது. அதாவது விளக்கு வந்து அப்சர்வ் பண்ணாது. அந்த விளக்கு வந்து அந்த குழியிலே வந்து அப்படியே இருக்கும். அந்த ஆயில் வந்து அப்படியே இருக்கும். நம்ம விளக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குல ஊதாம அப்படியே வந்து நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து ஈஸியாக ஏற்றிக்கலாம். விளக்குல ஊதிச்சுன்னா நம்மளுக்கு விளக்கு வந்து எரியாமல் போயிடும், அணைஞ்சு போயிடும். ஸோ அதனால ஜிக்கெட் வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். வெறும் இந்த பஞ்சகாவி விளக்கு மட்டும் ரெடி பண்ணி இது ஒரு ஃபினிஷிங்கான ப்ராடக்டாக எடுத்துனதுக்கு 1.5 மாதம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ எல்லாமே அப்படிதான். ஒரு தொழிலில் வந்து நிதானமும் பொறுமையும் இருக்கணும். எதுவுமே சக்ஸஸ் பண்ணிக்கலாம், முடியாதுன்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து கிடையாது. எதையுமே நம்மளால முடிக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நீட்டாக இருக்கும். பர்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நல்ல வாசனையை கொடுக்கும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறோம். ஃபினிஷிங் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஒடியாதுன்னா நீங்கள் ரொம்ப போஸ்ட் பண்ணி அழுத்தினா ஒடிய தான் செய்யும். ஸோ நார்மலாக வந்து ஒடியாது. டப்பு டப்புன்னு ஒடியுது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். நீங்களும் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக ஒரு உற்பத்தியாக நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுக்கான உழைப்பு வந்து போடணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக பஞ்சகாவி விளக்கு தயாரிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், கண்டிப்பாக வரும். கப்சாம்பானை விட இதில் ப்ராப்ளம் வந்து அதிகம். அதனால தான் நிறைய பேர் இதில் இருக்கிற ரிஸ்க் தெரிஞ்சு இந்த தொழில் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கணும். நிறைய பேர் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம பண்ணணும்னு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து நம்ம காம்படிஷன் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சூஸ் பண்ணாமல் விடுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது காற்றுல இருக்கிற பாக்டீரியா வந்து சுத்தப்படுத்தும். வாசனை வந்து நல்லா இருக்கும். ஒரு ஓமம் பண்ணுற வாசனை வந்து கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கடவுளுக்கு பிடிக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் ஊதுவத்தி யூஸ் பண்ணணும், விளக்கு யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் சாம்பிராணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த கடவுளுமே நம்ம சொல்லலை. தெய்வ நம்பிக்கையால் நம்மளா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பயன்படுத்தின்னு வரோம். அவ்வளோதானே தவிர எந்த கடவுளும் வந்து நீ இதை எனக்கு செஞ்சாதான் நான் உனக்கு வந்து நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி எந்த கடவுளுமே சொல்ல போகிறது கிடையாது, சொல்லவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு தெய்வ வாசனை வந்து நம்மளுக்கு இருக்கணும், ஒரு நல்ல வாசனை வந்து இருக்கணும். வீட்டில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகளை வந்து விரட்டணும், அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய நன்மைக்காக தான் நம்ம பயன்படுத்தின்னு வரோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வாசனையே நம்மளை சுற்றி இருக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு மூளை வந்து கரெக்டாக வேலை செய்யாது. மூளையும் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யாது. நல்ல வாசனைகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லா இதுலேயும் நம்ம சாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள், கப்சாமணி, ஊதுவத்திகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தின்னு வரோம். ஒரு தெய்வீக வாசனைக்காக யூஸ் பண்ணுறோமே தவிர எந்த கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே செய்வேன், நன்மை செய்வேன்லாம் எந்த கடவுளும் நம்மளுக்கு சொல்கிற இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக வாசனைக்காகவும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கெட்ட கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்காகவும் இந்த விளக்கை வந்து பயன்படுத்தலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்துறதால 48 நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பொய்யான விஷயம். ஸோ இதோடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கிருமி நாசினி பொருள் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிருமி, காற்றுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிருமிகளை வந்து அழிச்சிடும். ஸோ இதோடைய பயன்கள் வந்து இவ்வளோதான். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே கிடைச்சாலையும் இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு தப்புமே கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. யூஸ் பண்ணால் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பொய்யான விஷயம். ஸோ ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு பிஸ்னஸாக பண்ணலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாக கால் பண்ணி டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வேணுன்றவங்க எங்கே கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீடு தான் வாங்கணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணலை. வேணும்னாலையும் கேட்கலாம், இல்லை வேறு இடத்துல கிடைச்சாலையும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பேசுவோம்.